ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, நான் இள வயதாக இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக 22 வயதில் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து சமூகத்தை கண்டு ரொம்ப பயத்துக்கு உள்ளாகி, மன அழுத்தத்துக்கு ஆளாகி, வீட்டிலேயே முடங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மரண தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். நான் மட்டும் கிடையாது, எவ்வளோ பேர் இந்த தண்டனையை அனுபவிச்சிருப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வந்தவங்க மட்டும்தான் இப்போ வெற்றி கண்டு இருக்கிறாங்க. அது மன ரீதியாகவும் எடுத்துக்கலாம், உடல் ரீதியாகவும் வெண்புலி வெற்றி இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலத்தில் அந்த ஸ்டார்டிங் அந்த பயத்தை அந்த ஆண்டு ஒரு 10 ஆண்டு காலம் வந்து சமூகத்தை கண்டு நான் எந்த ஒரு நேரத்துலையும் இந்த வெண்புலிக்காக பயந்தது கிடையாது. உண்மை சொல்லப்போனால் எனக்கு உதட்டில் வரும்போது என்னுடைய உதட்டை உற்று பார்க்கும்போது தலையை குமிஞ்சிக்குவேன். அதன் பிறகு நான் வீட்டிலேயே முடங்கினேன். எந்த ஒரு நல்லது கிடத்துக்கும் உறவுக்கார் வீட்டுக்கு நான் போனது கிடையாது. பத்திரிக்கை வைக்க வந்தால் கூட பயத்தில் நான் வீட்டில் போய் ஒண்டிக்கிட்டு வீட்டில் அம்மாட்டியோ அப்பாட்டியோ என்னுடைய மனைவிட்டியோ நான் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லி அவங்க வந்து பேசிட்டு போன பின்னாடி தான் வெளியவே வருவேன். அந்தளவுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து பயந்து இருந்தேன். ஓகேங்களா? இது வந்து நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லவில்லைங்க. எவ்வளோ பேர் இது வந்து உணர்ந்திருப்பீங்க. ஓகேங்களா? அந்த பயத்தை இன்றைக்கி ஒரு சில நண்பர்கள் இன்றைக்கி இந்த ஆண்டு 10 ஆண்டு காலம் பிறகு மறுபடியும் அந்த பயத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. சமூகத்தை கண்டு கிடையாதுங்க. நம்ம போல் நண்பர்களே ஒரு சில நண்பர்களால் நான் ரொம்ப பயந்துருக்கிறேன். நான் இனி வீடியோவில் வந்து பேசணுமாங்கிறதே வந்து யோசிக்கிறேன். காரணம் என்னென்னா, நமக்கு ஃப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பயத்தை உள்வாங்குறீங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் வந்து பரவாமல் வெறும் உணவுகள் வச்சு ஹாப்பியான லைஃப்பை வச்சு மட்டுமே நான் ட்ராவல் ஆகினேன், பரப்பி விடலை அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் புரிஞ்சிக்கிறது கிடையாது. இத்தனை வருடமாக நீங்கள் இந்த சேவை பண்ணுறீங்களா, உங்களுக்கே பரவுது அப்படின்னா, அதாவது ஒரு பழமொழி உண்டு, வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படிம்பாங்க. என்ன தான் வந்து ஊருக்கே படிப்பு சொல்லி தந்தாலும் அவங்க குழந்தைக்கு வந்து ஏறினா தான் அந்த படிப்பு ஏறும். அதுமாரி நான் இந்த 10 ஆண்டு காலத்தில் எவ்வளோ பேரை குணப்படுத்தியிருந்தாலும் எனக்குன்னு ஒரு காலம் கெடும் பொழுது எனக்கு ஃப்ரெட் ஆகத்தான் செய்யும். ஓகேங்களா? அதுக்காக நான் 10 ஆண்டு காலம் இதில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த சேவையில் இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்காக நான் 100% நான் குணப்படுத்திக்கிட்டு போகணும் அப்படின்னா, நானும் உங்களை போல் எதையும் கண்டுக்காமல் நான் உண்டு என் பொழப்பு உண்டுன்னு நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியாக இருந்தேன்னா குணமாகும். இன்றைக்கி நான் பயப்படுறேன். நம்மளை பார்த்து பல பேர் வந்து பயத்தை உள்வாங்கிறாங்களே, மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்களான்னு சொல்லி. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்கள ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குற மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்க. நான் பார்த்து டெலீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏங்க காசா பணமா? ஓகேங்களா? நல்லதாக ஒரு 4 தகவலை நான் சொல்கிறேன். இங்கே போங்க, இங்கே போக வேண்டாம், இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஒரு புரிதலை நான் வந்து மேற்கொண்டு அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் விட்டு வீக்காக இருப்பாங்க. பல மருத்துவத்தை மாற்றி எடுத்து பக்க விளைவுக்கு ஆளாயிருப்பாங்க. அப்போ நம்ம போல் நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். அவ்வளோதான் வித்தியாசம். எதிர்பார்க்குறேன், சப்போர்ட்டாக எதிர்பார்க்குறேன். மெயினாக அது எனக்காகட்டும், சேவைக்காகட்டும், நண்பர்கள் நீங்கள் இல்லாமலாம் இதுக்கு மேலே ஒன்றுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் உண்மை. அவ்வளோ நான் செஞ்சுருக்கிறேன். நல்லா இப்போ தான் வந்து நம்ம பேசி திட்டி ஒவ்வொருத்தரையும் வெளியே கொண்டு வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுங்க நான் கெஞ்சிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? அந்தளவுக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் அதில் வந்து மீளணும் அப்படின்னா, நான் ஃபோன் பேச்சு அதுலேருந்து ஸ்டாப் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை மண்டையில் போடாமல் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி இயற்கை வளர்த்தா பேணி காத்து சுற்றுலா போகிறது, இதுதான் என்ன காக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பரவுதுங்க பார்த்தீங்களா? அது வந்து பரவுதுங்கிறத நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் எங்கேன்னு போய் சொல்கிறது அந்த அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.